புதிய ஏற்பாட்டிலே லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், அதில் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வேத வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். போதுங்க. மிக அருமையான ஒரு வேத வார்த்தை. கிட்டத்தட்ட 30ஆம் வேத வசனத்திலிருந்து அது 35ஆம் வசனம் வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு அருமையான விஷயத்தை அங்கே கூறுகிறார். என்ன கூறுகிறார்? ஒரு மனுஷன் தான் இருந்த அந்த ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு என்ன செய்கிறான்? போய்கொண்டிருக்கிறான். அவன் போகும் பொழுது ஒரு இக்கட்டான சூழல் அங்கே உண்டாகிவிட்டது இல்லையா? ஒரு இக்கட்டான சூழல். அது என்ன சூழல்? ஒரு 5-6 பேர் பொல்லாத மக்கள் உடனே அந்த மனுஷன் மேல் பாய்ந்து அவனை அடித்து உதைத்து அவனை மேலும் அவனுடைய உடலிலே மிக ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ளே ஆளாக்கி அப்படியே விட்டு போய்விட்டார்கள். உயிர் இருக்கிறதா இல்லை என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாய் அவன் ஒருவேளை அவனுக்கு உணர்வு அல்லது சிந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த இடத்திலே அவனுடைய உடலில் இருந்திருந்தால் அவன் நிச்சயமாய் அவன் என்ன செஞ்சிருப்பான்? திங்க் பண்ணியிருப்பான். இந்த ரோட்ல நான் ஏன் வந்தேன்? பேசாம வீட்டில் இருந்திருக்கலாம் அல்லது இன்னொரு இடத்திற்கு போயிருக்கலாம். இந்த பாதையிலே வந்து இப்படிப்பட்ட சூழல் ஆகிவிட்டதே என்று சொல்லி ஒருவேளை அவன் நிச்சயமாய் சிந்திருக்கிறான். கண்டிப்பாய் அவன் சிந்தித்திருக்கலாம். பாருங்கள், உலகத்திலே கூட அநேகர் இது போலத்தான் வாழ்கிறார்கள். நான் போகிற அந்த பாதை மிக சரியானது தானா என்று சிந்திக்காதபடிக்கு போன பிற்பாடு அவர்கள் ஃபீல் பண்ணுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே ஆளாகிறார்கள். இந்த மனுஷனும் கூட அப்படியே நான் சென்று அந்த ஊருக்கு போய்விடுவேன் என்று போனவன் அங்கு போய் சேர முடியவில்லை. இடையே பெரும் சிக்கல் ஏற்பட்டு உயிர் இருக்கிறதா இல்லையா என்ற சூழலுக்கு ஆளாகிவிட்டதை பார்க்கிறோம். என கண்பானவர்களே, ஒருவேளை உங்களிலே கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே நான் சிந்திக்காத விதத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளே, இப்படிப்பட்ட ஒரு சிக்கலுக்குள்ளே நான் மாட்டிவிட்டேனே, இது போல உண்டாகும் என்று நான் முன்னமே அறிந்திருந்தால் நான் இந்த பாதையிலே போயிருக்க மாட்டேனே என்று சொல்லி ஒருவேளை இப்படி வாழ்ந்திருக்க மாட்டேனே என்ற ஒரு சிந்தையிலே ஆண்டவரை சேவிக்க வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். Still he cares for you. உங்கள் மேல் தெய்வம் அக்கறையாய் இருக்கிறார். இந்த உண்மையான கர்த்தரை சரியாய் அறிந்து கொள்ளாதபடி, இந்த ஆண்டவர்தான் உண்மையான தேவன், இவர்தான் உலக மக்களுக்காக அவருடைய ஜீவனை சிலுவையிலே தியாகமாய் விட்டு கொடுத்தவர் என்ற அறிவு, ஞானம் அல்லது புரிதல் சரியா இல்லாதபடியால் தான் அநேகர் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிறார்கள். இந்த காரியத்திற்குள்ளே, இந்த பிரச்சனைக்குள்ளே, இந்த விஷயத்துக்குள்ளே நான் இப்படியெல்லாம் ஆகுமா என்று சிந்திக்காதபடி போனேன், ஆனால் இப்பொழுது என்னால் மீள முடியவில்லை என்ற ஒருவேளை ஆதங்கம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். இயேசு உங்களை நேசிக்கிறார்.
எனக்கு அன்பானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். யார் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என் வாழ்க்கை கூட இது போலத்தான் இருக்கிறது, உயிர் இருக்கிறதா இல்லையா என்று சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை, நான், என் குடும்பம், என் பிள்ளைகள் இந்த உலகத்திலே வாழ்கிறோமா வாழவில்லையா என்று சொல்ல முடியவில்லை. அத்தனை ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு எங்களையும் ஆசீர்வதிக்க முடியுமா, எங்களையும் அவர் வாழ வைக்க முடியுமா என்று கேட்டால் அவரால் நிச்சயமாய் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு அவர் எல்லாருக்கும் இரட்சகர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த மதத்தை சார்ந்தவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இனத்தை சார்ந்தவர் என்ற பாகுபாடு இல்லாதவர். எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். இங்கு வந்திருக்கிற உங்களையும் கூட அவர் நேசிக்கிறார். ஐயோ, இந்த சூழ்நிலையில் இருந்து நான் மீட்கப்பட வேண்டுமே, இந்த பிரச்சனையிலிருந்து, இப்படிப்பட்ட வித்தியாசமான சூழல் முடியவில்லையே, நானும் எத்தனையோ முயற்சிகளை செய்துவிட்டேன் என்ற சிந்தையோடு நீங்கள் இங்கு வந்திருக்கலாம். இயேசு உங்களுக்கு போதுமானவர். ஆமென். இயேசு அவர் உங்களை வாழ வைக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஒரு மனிதன் வேகமாய் போய்கொண்டிருக்கிறான். எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பெருங்கூட்டம் உடனே அவன் மேல் பாய்ந்து அடித்து உதைத்து இழுத்து அங்கே என்னவெல்லாம் அவன் வைத்திருந்தானோ எல்லாவற்றையும் உரிந்து விட்டு போய்விட்டார்கள். நாம் வாழ்கிற இந்த உலகத்தினுடைய சூழ்நிலையும் இதே போலத்தான், இப்படித்தான் இருக்கிறார்கள். நாம் அன்றாடம் பார்க்கிற, பேசுகிற, உங்களோடும் என்னோடும் மிக சிநேகமாய் இருக்கிற, வீட்டிற்குள்ளே உறவாய் இருக்கிற அநேக மக்களுடைய உள்ளத்தின் உணர்வுகள் இதுதான். பார்ப்பதற்கு ஸ்மார்ட்டாக இருப்பார்கள். எப்படி ஸ்மார்ட்டாக? நாம் போய் பேசும் பொழுது கூட சில நேரம் ஸ்மார்ட்டாக, போல்டாக அவர்கள் பேசலாம். ஆனால் பேச பேச உள்ளங்கள் உடைந்துவிடும். உலகத்தினுடைய சூழ்நிலை இப்படித்தான் இருக்கிறது. அநேகருக்கு வாழவே தெரியவில்லை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஞானமோ அறிவோ புத்தியோ இல்லாததினாலே தான் முட்டி மோதி சிக்கி இனிமேல் எனக்கு வாழ்க்கை இல்லை என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். முடிவுக்கு பாதை காட்டுவதற்கு ஆள் இல்லாமல், ஆண்டவரால் மீட்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் பாதை காட்டுவதற்கு ஒரு மெய்ப்பன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இன்னும் கூட அநேக ஜனம், ஏன் இங்கே இருக்கிற புதிதாய் இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு பாதை காட்டுவதற்கு, இப்படித்தான் வாழ வேண்டும், இதைத்தான் பேச வேண்டும், இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும் என்று டீச் பண்ணுகிற ஒரு மெய்ப்பன் இல்லாத சூழ்நிலையிலே அநேகர் இருக்கிறது போல நீங்களும் கூட இப்படி இருக்கலாம். பல முன்னாள் விசுவாசிகளுடைய சூழ்நிலை அப்படித்தான். எப்படி? பல முன்னால் இருப்பதல்ல, முன்னாள் விசுவாசிகள். என்ன? பின்வாங்கி போனுடைய விசுவாசியுடைய ஜீவியம் இப்படித்தான் இருக்கிறது. ஒரு காலத்திலே ஆண்டவர், ஆலயம், ஆராதனை, விசுவாச வாழ்க்கை என்று இருந்த அநேகர் பின்தங்கி அப்படியே போதுமான ஆர்வமும் வாஞ்சையும் காட்டாமல் முன்னாள் விசுவாசியாய், முன்னாள் தேவ பிள்ளையாய் ஆகி இருக்கிறார்களே, அவர்களுக்குள்ளே சென்று ஆராய்ந்து பாருங்கள். இதே போலதான் இருக்கு வாழ்க்கை. எப்படிங்க? இதே போல. எந்த ஊரை விட்டு அவன் போனா?
சத்தமா சொல்லுங்க. அது என்ன இடம்? அது தேவனுடைய வீடு. எங்கிருந்து போனானா? எந்த ஊருக்கு போனானா? அது என்ன பட்டணம்? வேத அறிஞர் என்ன சொல்றாங்க? எரிகோ பட்டணம் பூசாரிகளினுடைய பெரிய பட்டணமா. நிறைய பூசாரிகள் இருப்பாங்களா, நிறைய பூசாரிகள். கீழாக இருக்கிற ஒரு பட்டணமா. தேவனுடைய வீட்டிலிருந்து பூசாருடைய வீட்டுக்கு போனவனுக்கு ஏற்பட்ட நிலை. இவன் போன பாதையும் எந்நேரமும் இப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்களா? அந்த பாதையில ரொம்ப ஈஸியா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அங்கிட்டு போக மாட்டாங்களா? ஏதாவது முக்கியமான தேவை இருந்தால் என்ன செய்வாங்க, அந்த பக்கம் போவாங்க. அந்த மாதிரி பாரு, தேவனுடைய வீடாகிய அந்த எருசலேம் மேலே இருக்கிற ஒரு ஊர், ஒரு சிட்டி. அந்த ஊரிலிருந்து எங்கே? சத்தமா சொல்லுங்க. எந்த பட்டணம்? எரிகோ. அந்த பாதை மோசமான பாதை. அது உலகத்திலே அநேக மக்களுடைய சூழ்நிலைகள் இப்படித்தான் இருக்கிறது. ஏன் ஆண்டவருடைய பிள்ளை என்று யார் பேசுகிறார்களோ அந்த மக்களுடைய சூழ்நிலைகள் கூட அநேக வேளைகள் இப்படியாய்த்தான் இருக்கிறது. உண்மையாய் தேவனை தேடாத, உண்மையாய் ஆண்டவரை யார் சேவிக்கவில்லையோ அந்த மக்களுடைய சூழ்நிலையும் இது போலத்தான் இருக்கிறது. அதே போல இந்திய தேசத்திலே ஏராளமான சின்ன பிள்ளைகள், சிறுவர் சிறுமிகளுடைய சூழ்நிலையும் இப்படித்தான் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அவர்களை பார்த்தால், நான் முன்னமே சொன்னது போல பார்க்க ஸ்மார்ட்டா இருப்பாங்க, ரொம்ப ஜூட்டிப்பா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ளம், அந்த சூழல் உடைந்து போய் இது போலத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய தேவ பிள்ளைகளுடைய பிள்ளைகள், ஊழியக்காருடைய பிள்ளைகள், மூப்பருடைய பிள்ளைகள், அப்புறம் விசுவாச மக்களுடைய பிள்ளைகள், நிறைய பேர் நாம் அறிந்தோ அறியாமலோ சின்ன சின்ன உலக இன்பத்திற்கு அடிமையாகி அவருடைய பேச்சு, அவருடைய நடை, உடை, பாவனை எல்லாம் மாறி அநேகர் இப்படியாயிருப்பதை பார்க்கிறோம். என கண்பானவர்களே, உலக மக்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவ உலகத்திலே கூட. காரணம் என்ன? உள்ளூர இது போன்ற பிரச்சனைகளில் சிக்கி பாதை காட்டவோ அல்லது ஜோம் பண்ணி அந்த பிள்ளைகளை ஆதரிக்கவோ ஆள் இல்லாத சூழல். அந்த மனுஷன் எப்படி ஒரு சிக்கலான சூழ்நிலை சிக்கி ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சிக்குள்ளே அவன் போனானோ, அதே போல உலக மக்கள், நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அநேக முன்னாள் விசுவாசிகள் சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறார்கள். அந்த மனிதனும் கூட அவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். ஆமாவா இல்லையா? மீண்டும் வாசிக்கிற வசனத்தை ப்ளீஸ். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற சூழல். அவனை நேசிக்க, அவனை பார்க்க அல்லது அவனை தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லை. அந்த நேரத்தில் யாருமே அந்த இடத்திற்கு வரவில்லை. நிறைய சின்ன பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்க, சிறுவர் சிறுமிகள், நிறைய உலக மக்கள் அப்படி இருக்கிறாங்க. ஏன்? எங்கேயோ அல்ல, நாம் இருக்கிற ஏரியாவிலே, நாம் இருக்கிற ஊரிலே
நம்ம வீட்டுக்கு பக்கத்துல, ஏன் முன்னாள் விசுவாசிகள் என்ற போர்வையிலே, நம்ம குடும்பத்துக்குள்ளே கிறிஸ்தவ பிள்ளைகள் என்ற போர்வையிலே நம்ம வீட்டுக்குள்ளே அவனை இவனை நேசிக்க, பார்க்க, கூட வந்து அவனை ஆதரிக்க ஆளே இல்லாதிருந்தது போல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற மக்களை ஜோம் பண்ணி தாங்க கூட ஆள் இல்லைங்க. உலகம், கிறிஸ்தவ உலகம் அப்படி மாறிவிட்டது. சுயம், எப்போது பார்த்தாலும் எதுதான் வாழ்க்கையே இப்படித்தான் இருக்கிறது. எனது வாழ்க்கை, எனது குடும்பம், என் வாழ்க்கை. அதுவும் சிந்தித்தால் ஆவிக்குரிய ரீதியாக அல்ல, உலக ரீதியாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனால் ஆச்சரியமாக அதை வாசிங்கள். 31, 32. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஆச்சரியமாய் 2 பேர் அங்க வர்றாங்க. ஆச்சரியமாய் யாருங்க? ஆசாரியன் ஒருவன், லேவியன். அந்த 2 பேர் சேர்ந்து வரல. ஆசாரியன் முன்னாடி வரல, அடுத்து லேவியன். இந்த 2 பேருமே யார்? இவர்கள் சேவையாளர்கள், சேவை செய்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்டவர்கள், பிறருக்கு உதவி செய்யும்படியாகவே ஆண்டவராலே உருவாக்கப்பட்டவர்கள், பிறருடைய காயங்களை ஆற்ற, பிறரை வாழ வைக்க, தேவனோடு சேர்க்கும்படியாகவே இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஆசாரியன் அண்ட் லேவியன் யார் என்ற அந்த ஆராய்ச்சிக்குள்ளே ஆழமாய் நாம் இப்பொழுது செல்ல தேவையில்லை. அந்த 2 பேருடைய இயல்பான உணர்வுகளை நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். சேவை செய்யும்படி அழைக்கப்பட்ட கூட்டம். அம்மா, ஐயா, பிள்ளைகளே, ஆண்டவர் ஆவியான கர்த்தர் என்னோடு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சேவை சேவை வரல சத்தம், சேவை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் வாசிங்க, அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். யார்? ஆசாரியன். அடுத்து அந்தபடியே லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய், சேவையாளர்களாய் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் விலகி போனதை பார்க்கிறோம். என்னங்க சொல்லுங்க? விலகாமல் காயங்களை ஆற்ற வேண்டியவர்கள் காயங்களை அப்படியே இருக்கட்டும் என்ற சிந்தையோ என்னவோ தெரியாது, அப்படியே பார்க்காம இல்ல, கிட்டக்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க? பார்த்தாங்க. அங்க காயம், இங்க காயம், உடம்புல, முட்டியில, கையில, கால்ல, மூஞ்சில பயங்கர காயம் ஏற்பட்டிருக்கு. நான் என்ன செய்யறது? வாட் கேன் ஐ டு? செத்தா என்ன, பழச்சா என்ன, நான் என்ன? அப்படியே பக்கமாய் விலகி போன கூட்டம், விலக கூடாத கூட்டம். அது என்னங்க? சத்தம் வரலையே. விலக கூடாத கூட்டம், விலகாமல் இருந்து பார்க்க வேண்டிய கூட்டம், விலகாமல் இருந்து அந்த காயங்களை கட்ட வேண்டிய, ஆற்ற வேண்டிய கூட்டம் விலகி சென்றது, கண்டும் காணாமல் சென்றது. என் அன்பு விசுவாசியே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீயும் நானும் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ஜீவ ரத்தத்தாலே சுத்திகரிக்கப்பட்டு ஆசாரியர்களாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவ சேவை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் நாம். தேவ சத்தமா? யார்? நாம். யார்? நான். சொல்லுங்க பாப்போம்.
நான் ஆண்டவரை யார் சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஸ்வீகரித்து தேவ பிள்ளையாகி இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசாரியர்களாக, சேவையாளர்களாக, தேவ சேவை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ஆலயத்திற்கு தீர்வுக்காக எப்படி தீர்வுக்காக ஒரு விசுவாசி வர கூடாது. யாருங்க? புறஜாதிக்கு அதுக்கு தான் வர்றாங்க. தேவ பிள்ளையாகிய நீயும் நானும் அல்லது நீங்களும் நானும் தீர்வுக்காக ஆண்டவரை தேடி சேவை செய்யும்படி வர வேண்டும். ஆமென். தீர்வு காண்பதற்காக அவனுடைய ஆலயத்துக்கு என்ன செய்யக்கூடாது? அப்ப ஏன் கூடி வர்றவங்க? சேவை செய்ய, அந்த தெய்வத்துக்கு தேங்க் பண்ண கூடி வர்றோம். அவருக்கு என்ன சொல்ல கூடி வர்றோம்? சொல்லுங்க சத்தமா. நானும் நீங்களும் யார்? தீர்வு காட்டுகிறவர்கள். ஆமென். தீர்வின் பாதையை காட்டுகிற ஜனம். புதிய மக்கள் தீர்வுக்காக ஆண்டவரை தேடி என்ன செய்வாங்க? சொல்லுங்க. எனக்கும் உங்களுக்கும் தீர்வின் பாதை தெரியும் ஏற்கனவே. ஆமாவா இல்லையா? இந்த பாதையிலே சென்றால், இந்த வாழ்க்கை வாழ்ந்தால், இந்த பேச்சை பேசினால், இப்படி ஜீவித்தால் தீர்வு தானாக என்ன செய்கிறோம்? தேடி வரும் என்ற வேத அறிவு உள்ளவர்கள் நாம். ஆனால் நிறைய வேளைகளிலே அதை மறந்து சபைக்கு வர்றப்ப பூரம் ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்ய மாட்டாரா, ஆண்டவர் என்னை வாழ வைக்க மாட்டாரா, எப்பா அந்த கேள்வியோடு ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்கான். நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாது? இருத்தல் கூடாது. ஏன்? அப்ப நான் அப்படி இருக்கிறேனே, அப்ப நீ இன்னும் ஒழுங்கா வாழல, அதான் அர்த்தம். ஐயோ நான் அப்படிதாங்க இருக்கேன், எனக்கே வசனம் உள்ள இன்னும் போலங்க. வேத வசனம் இருந்தா அங்க சுகம், அங்க தீர்வு, அங்க புது வாழ்க்கை, அங்கே விடுதலை எல்லாம் இருக்குது. வசனம் உள்ள போல மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதுனால நம்மளும் புது விசுவாசி போல தீர்வுக்காக மட்டும் ஆண்டவரை ஜெபிக்க, ஆராதிக்க, ஆராதனைக்கு வர, வேத பாடத்துக்கு, உபவாச ஜெபத்துக்கு, அதுக்கு இதுக்கு எதுக்கு? ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்ய மாட்டாரா? எத்தனை வருஷம் அப்படி வாழ போறோம்? அப்படியே எத்தனை வருஷம் வாழ போறோம்? அப்படியே ஒரு சின்ன பையனாய் இருந்த நானும் நீங்களும் ஒரு சின்னவர்களாய் இருந்து, அம்மா அப்பா அவங்க எனக்கு சாப்பாடு போட்டு அவங்க என்னை என்ன செஞ்சாங்க? ஆதரிச்சாங்க காலம் இல்லாமா. அப்படி யாராவது அங்க இருக்கீங்களா? கல்யாணம் முடிச்சும் அப்பா அம்மா தான் பார்க்கணும், அப்படி இருக்கீங்களா யாராவது? உலக வாழ்க்கையில மட்டும் எவ்வளவு ஞானமா இருக்கும். கல்யாணம் முடிச்சாச்சு, இனி நான் சொந்த காலில், என்ன காலில்? சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு சிந்திக்கிறோமே. ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், இன்னும் புதுசா எப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அதே உணர்வுல வந்து ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க. என்னங்க வாழ்க்கை? இப்ப நம்ம தீர்வு காட்ட வேண்டியவங்க. ஆமென். ஆசாரியன் யார்? சேவை செய்யும்படி உருவாக்கப்பட்டவன். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. எடுத்து வாசிங்க இந்த வசனத்தை. சீக்கிரம் எடுத்து வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அடுத்து வாசிங்க அப்படியே. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். முன்னே அப்படி இருந்தோம், இப்ப நமக்கு
தேவ இரக்கம் கிடைச்சிருச்சு, தேவ கிருபை கிடைச்சிருச்சு, தேவ உதவி கிடைச்சிருச்சு. இப்ப நாம் தேவ பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். ஆனா நம்மளே இரக்கம் வைங்கப்பா. ஜெபத்துல முக்காவாசி அதுதான். என்னது? இரக்கம் காட்டுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. என்னங்க அப்படி ஜெபம் பண்ணக்கூடாதா? கண்டிப்பா பண்ணலாம், அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நம்ம யாருன்ற உணர்வே நமக்கு என்ன செஞ்சு போச்சு? மறந்து போச்சு. ஆண்டவரே, அந்த குடும்பத்தின் மேலே நீங்க என்ன செய்யுங்க? இரக்கம் வைங்கன்னு ஜெபம் பண்ண வேண்டியவங்க அதை சுத்தமா மறந்துட்டு, ஆண்டவரே இரக்கம் வைங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொன்னா 28 ஏஜ் ஆயிருச்சு, 28 வயசாகி மேரேஜ் ஆயிருச்சு, பிள்ளைகள் உண்டாயிருச்சு. இப்பவும் அப்பா சாப்பாட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுங்கப்பா, அம்மா கொஞ்சம் இதை செய்யுங்கம்மா, அப்பா. அதே மாதிரி தான் அநேக பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறாங்க. அநேக கிறிஸ்தவ பெற்றோர் பிள்ளைகளை அப்படித்தான் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. நாம் தீர்வின் பாதையை சொல்லுங்க சத்தமா காட்ட வேண்டியவர்கள். ஆசாரியன், லேவியன். யாருங்க? ஆசாரியன் பிளஸ் லேவியன். சேவை செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதத்தின் பாதை உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்யும்? தெரியும். நானும் நீங்களும் அதை அறிந்திருக்கிறோம். அதின்படி வாழ்ந்து, அதின்படி செய்து ஆசீர்வாதங்களை அடைந்து கொள்ள வேண்டும். ஆக வாழ்க்கையினுடைய முழு நோக்கம் என்ன? சேவை செய்வதுதான். அதுதாங்க வாழ்க்கையின் முழு நோக்கம். அதுதான் வாழ்க்கையின் முழு நோக்கம். தேவனுடைய ஊழியத்தை செய்வது, ஆத்தும சேவை செய்வது. விலகி ஓடுகிறவர்களை தேவன் விரும்புகிறதே இல்லை. என்னங்க? சத்தமா வாய் தரங்க. விலகி ஓடுகிறவர்களை, விலகி ஓடுகிற சேவையாளர்களை. நீ சேவையாளன், நீ சேவை செய்ய வேண்டியவன், நீ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டியவன், நீ பிறருக்கு தீர்வின் பாதையை காட்ட வேண்டியவன். ஆனால் அந்த வேலையை செய்யாதபடி நீ விலகி ஓடினால் தெய்வம் உன்மேலே நிச்சயமாய் பிரியமாய் இருப்பதில்லை. யோனா தேவ சேவை செய்யாது விலகி ஓடினான். தேவ பிரியம் இல்லாமல் போய்விட்டது. லோத்து தேவன் எந்த இடத்துக்கு போக சொன்னாரோ அந்த இடத்துக்கு போகாமல் விலகி, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் அங்க போறேன் ஆண்டவரே, போனா குடும்பம் சீரழிந்து போனது. ஆமாவா இல்லையா? சாட்சியாய் அநேகருக்கு உதாரணமாய் இருக்க வேண்டிய அந்த குடும்பம் சீர்கேடாய் மாறி போனது. எப்படி? தேவன் எங்கு போக சொன்னாரோ அங்கு போகாமல் விலகி. மோசே, தேவன் ஆரம்பத்திலே அவனை கூப்பிடுகிறார், வாப்பா இஸ்ரவேலை மீட்கணும். ஐயோ நான் வர முடியாது, எனக்கு திக்கு வாயு மந்த நாவு, என்னாலலாம் முடியாது, நீங்க இன்னொரு ஆளை என்ன செஞ்சுக்குங்க. பின்னாடியே வந்தாரு. என்னங்க? பின்னாடியே வந்தாரு. திரும்ப திரும்ப சொன்னா, எப்பா வாயை உண்டாக்குனவர் யாரு? நானுப்பா, நான் பார்த்துக்கிறேன், கூட யாராவது. சரி, உன் அண்ணனை கூப்பிடு, சேர்ந்து செய்யுங்க. அப்புறமும் இன்னொரு விஷயத்துல கொஞ்சம் விலகுறான். பிள்ளைக்கு என்ன விருத்த சேதனை பண்ணணுமோ அதை செய்யல. ஆண்டவர் அவனை கொல்ல பார்த்தார் என்று வாசிக்கிற. யார? துன்மார்க்கனை அல்ல. யார? மோசேயை விலகி போக பார்த்தான். தேவ சேவைக்கு வராமல் தேவ கோபம் வந்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனோடு உறவாய் இருப்பவர்களுக்கு எப்படிங்க? ஆண்டவரோடு உறவாய் இருக்கிறவர்களுக்கு காயம் பட்டவர்களை விட்டு விட்டு செல்ல எப்படிங்க மனசு வரும்? சொல்லுங்க.
ஆராதனையில் நாம் சிந்தித்தோம். ரோமர் 5:5 என்ன வாசிக்கிறோம்? அதை வாசிங்க, அந்த வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். இங்க கவனிங்க, போதுங்க. என்னது? நீங்க ஆண்டுடைய பிள்ளை ஆனதினாலே அன்பு உங்கள் இருதயங்களிலே இருக்கா? தேவ அன்பு. என்னங்க? தேவனுக்குள்ள இருக்கிற அதே அன்பு, அதே உணர்வு. அப்ப தேவனோடு யார் உறவா இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு தேவ சேவை செய்யாமல் விலகி ஓட எப்படி வரும் மனது? எப்படி வரும்? ஆசாரியனுக்கு வந்தது, அவன் உறவிலே இல்லை, பேராசாரியன், அவ்வளவுதான். லேவியனுக்கு வந்தது என்ன வந்தது? விலகி ஓடக்கூடிய சிந்தை. அப்ப லேவியன் அவன் ஆண்டவரோட உறவு இல்லை, சும்மா பேருக்கு. இங்க எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? பேரு விசுவாசி, ஆனால் விலகி ஓடுகிற கூட்டமா? நிச்சயமாய் உறுதியாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவ பிரியம் கண்டிப்பா இருக்காது. விலகி ஓடின யோனா பேருக்கு கொஞ்சம் உறவா இருந்துச்சு, அவ்வளவுதான், பேருக்கான உறவு. லோத்து தேவனோடு உறவா இருக்கிறவர்களுக்கு காயம்பட்டவர்களை எப்படி விட்டுவிட முடியும்? அன்றைக்கு ஆசாரியன் லேவியன் விலகி சென்றது போல இன்றும் கூட அநேக தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவத்திலே, கிறிஸ்தவ உலகத்திலே, ஏன் இங்கே கூட தேவ சேவை செய்யாமல் விலகி போகிறார்கள். சாட்டர்டே ஊழியம் என்பது எல்லாருக்கும் என்ன செய்யும்? சொல்லுங்க சத்தமா. யாரெல்லாம் செய்யறோம்? ஆமா, 4:30 10 மணி வரை வச்சிருக்காங்க. ஆமா, அவ்வளவு நேரம் செய்யுங்கன்னு சொல்லல, அதுல ஏதாவது கொஞ்ச நேரம், அது கூட மனசு வரணும்ல. அப்படின்னா என்ன? பேருக்கு விசுவாசி, பேருக்கு ஆசாரியன். இல்லைங்க, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், வேலை இருக்கு. ஓஹோ, வேலையை தூக்குனாத்தான் என்ன? வேலை இல்லாம ஆக்குனாத்தான் அப்படி செய்வீங்க இல்லையா? திரும்ப சொல்றேன், அநேக முறை தேவன் சொல்லி இருக்கிறார், உயர்த்தின தேவன் கீழேயும் கொண்டு வர முடியும். பி கேர்ஃபுல். என்னங்க? ஆமாங்க, தேவ சேவை செய்யும்படி நாம் அழைக்கப்பட்ட கூட்டம். அப்படியே ஜாலியா இருக்கிறதுக்கல்ல. உலகம், குடும்பம், பிள்ளை, வேலை, இது மட்டும் வாழ்க்கை இல்லைங்க. உன்னையும் என்னையும் மீட்டு கொண்ட நோக்கம் தேவ சேவை செய்ய, ஆத்துமாக்களை சந்திக்க. அதுதான் பிரதானம், அதுதான் பிரதானம். அதை உணராத கிறிஸ்தவன் முன்னாள் கிறிஸ்தவன் தான். யாருங்க? அப்ப தீர்வு? ஐயா, நம்ம தீர்வின் பாதை அறிஞ்ச கூட்டங்க. நம்ம யாருங்க? சொல்லுங்க சத்தமா. தீர்வின் பாதையை இப்படி வாழ்ந்தால், இது செய்தால் தீர்வு வரும் என்பதை அறிந்தவர்கள். ஆனால் தீர்வுக்காக பாதை அறியாத ஜனம் எவ்வளவு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் சொல்றோமா? உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களே, உங்க சொந்தக்காரங்க இருக்காங்களே, உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களே, என்னங்க சொல்லி கேட்க மாட்டாங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதானா கேட்கிறேன். ஆமாங்க, கேட்கல, என்னங்க செய்ய முடியும்? முழங்கால நில்லுங்க, கண்ணீர் விடுங்க, இரத்த கண்ணீர் சொரியட்டும். கண்கள். ஆண்டுகள் முடிந்து நானும் நீங்களும் அந்த மோட்சத்துக்கு போகும் பொழுது நம்மோடு கூடவே இருந்து உண்டு உறங்கின மக்கள் ஆக்கினைக்கு போகிறது எவ்வளவு கொடுமை தெரியுமா? அந்த பாவம் விடாதே, கேட்பாரே கர்த்தர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, விலகி ஓடின ஆசாரியனாய் இருக்கிறோமா? விலகி ஓடின லேவியனாய் இருக்கிறோமா? விலகி, அன்பு தேவ பிள்ளையே, நீயும் நானும் கூட அநேக வேளை அப்படித்தானே இருந்தோம். ஆராதனைக்கு விலகி ஓடினாயே, வேத பாடத்திற்கு விலகி ஓடினாயே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் கர்த்தர் உருவாக்கி கொடுத்த அந்த பெண்கள் கூட்டத்தை விட்டு விலகி ஓடினாயே,
ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் கர்த்தர் உருவாக்கி வைத்த அந்த உபவாச ஜெபத்தை விட்டு விலகி ஓடினாயே. வாலிபர் கூட்டத்தை விட்டு விலகி ஓடினாயே. சிறு பிள்ளைகள் கூட்டத்தை விட்டு விலகி ஓடினாயே. பிள்ளைகளையும் ஓட வைத்தாயே. சிபிசி கூட்டத்தை விட்டு நீ விலகி ஓடினாயே. தேவ பிரியம் இருக்கும் என்று சொப்பனம் காணாதே. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ அறிந்த ஜனம், நான் அறிந்த ஜனம், அல்லது நீங்கள் அறிந்த ஜனம் பாதை மாறினால் காரணம் நானும் நீங்களும் தான். நம்ம கண்ணால பார்க்கிறோம், நல்லா அவங்கள தெரியும், நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க போறாங்க வித்தியாசமான பாதையில. நான் என்ன செய்யணும்? அப்படி இருக்க முடியாது. நம்மகிட்ட தான் கேட்பாரு ஆண்டவர். நான் அறிந்த மக்கள் அல்லது நான் அறிந்த சிறுவர் சிறுமியர் தப்பான பாதையிலே போனால் அதற்கு நான் தான் காரணம். நான் தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஜெபம் பண்ணி கூட அந்த மக்களை தாங்குவதற்கு அநேகர் ஆயத்தம் இல்லை. ஜெபம் பண்ணி கூட. ஏன்? அதிகாலை ஜெபம் எல்லாம் காமன் நேரமா மாறி ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. ஆவியானவர் தான் அவங்ககிட்ட கேட்கிறாரு, என்கிட்ட கேட்கிறாரு. அதிகாலை ஜெபம் ஆரம்ப நாட்களிலே 1 hour 1.5 மணி நேரம் ஆண்டுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்தால் எந்திரிக்க மனமே வராத நாட்கள் உண்டு. ஆனா இப்ப ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல முடிய மாட்டேது. ஏன்? ஆசாரியன், பேருக்கு ஆசாரியன், பெயர் லேவியன், ஆனால் விலகி ஓடுகிற கூட்டம். தேவ உறவு பாதிக்கப்பட்டு கிடக்கிறது. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவ உறவு இருப்பது உண்மையானால் இருக்கிற மிக பிரதான உணர்வு என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? என்னங்க? என்னை போல இன்னும் அநேகர், நான் முன்பு இருந்தது போல இன்னும் அநேகர் பிசாசின் பின்னே போகிறார்கள். ஒவ்வொரு முறை விக்கிரக ஜனங்களை கூட்டமாய் பார்க்கும் பொழுது உள்ளம் உடைந்து அழுகும், கண்ணீர் விடும். ஆனா அதெல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? லேவியனா மாறி இந்த லேவியனாய், இந்த ஆசாரியனாய் மாறி விலகி ஓடுகிற மக்கள், விலகி ஓடுகிற மக்கள். ஆராதனையை விட்டு விலகியாச்சு, வேத பாடத்தை விட்டு, யூத் மீட்டிங்கை விட்டு, சிபிசி கூட்டத்தை விட்டு, பெண்கள் கூட்டத்தை விட்டு. பெண்கள் கூட்டம் அந்த அவங்க இவங்க வருவாங்க, நமக்கெல்லாம் வர டைம் இல்லைங்க. கண்டிப்பாக டைம் இல்லைதான். ஆண்டவர் பார்க்கட்டும். வேற நம்ம என்ன செய்யறது? உபவாச ஜெபம் அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. சும்மா இவங்க அவங்க கொஞ்சம் கூடி சேர்ந்து அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க. விலகி ஓடுகிற மக்கள் தானே இப்படி யாரெல்லாம் சிந்திக்கிறாங்களோ, விலகி ஓடுகிற மக்கள் தானே எப்படி சிந்திப்பாங்க? என் அன்பு தேவ பிள்ளையே, என்ன போர்வை? ஆசாரியன், சேவையாளன். விலகி ஓட ஓட வாழ்க்கை போலி வாழ்க்கையா தானே இருக்கும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. போலி வாழ்க்கையா அல்லது மாய்மால வாழ்க்கையாய், தேவனுடைய ஆளுகை இல்லாத வாழ்க்கையாய் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. ஆசிரியர் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குங்க? இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போறோம், ஆனா யார் இல்லை? ஆசிரியர், மிஸ்ஸோ டீச்சர் அத சாரோ இல்லை. ஆவியான உள்ள இருக்கிறாரு, ஆனா அவர் பேசி 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 நம்ம கீழ்ப்படியாம போய் போய் அவர் அப்படியே ஆஃப் ஆகி போயிட்டாரு. இப்ப தேவன் லீட் பண்ற மாதிரியே இல்லை, என்கிட்ட பேசுற மாதிரி இல்லை. விலகி ஓடணுமே. எப்படி பேசுவாரு? விலகி, ஐயோ நோ இதெல்லாம்
அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை முடியும். ஏன்? அது சர்ச்சு, ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சு. எவ்வளவு பாரம்பரிய உணர்வா மாறிட்டோம். விலகி ஓடுகிற ஆசாரியனா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, விலகி ஆசாரியனும் லேவியனும் விலகி ஓடிவிட யூத மக்களாலே வேண்டாம் என்று ஒருவன் ஒதுக்கப்பட்டிருந்தார். அல்லது அந்த கூட்டத்தார் ஒதுக்கப்பட்டிருந்தார்கள். யார் அவர்கள்? சமாரியர்கள். அவே வந்தான். அந்த 33 வாசிங்க. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு பாருங்கள், யூதர்களாலே ஒதுக்கப்பட்டவன். யூத மக்கள் யாரும் அந்த கூட்டத்தாருள் சேர மாட்டாங்க, பேசிக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அவே வந்து என்னங்க, அவன் வந்து அங்கே சேவை செய்கிறத பார்க்கிறோம். தியாகமாய் பல சேவை. வாசிங்க, அந்த அப்படியே வாசிங்க அடுத்து. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து பாருங்க, அப்படியே வந்து பக்கமாய் வந்து பார்த்துட்டு, எந்திரிப்பா, சிச்சோ அடிபட்டுருச்சா, அப்படி பேசிட்டு இருக்கல, கிட்ட கிட்ட போனானா. கிட்ட எப்படிங்க? கிட்ட சென்றானா. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவன் கிட்ட வந்து, அந்த எப்படிங்க முடியும் அதெல்லாம்? காயங்களில் காயத்தை கொஞ்சம் அப்படியே அதை இதையும் பண்றப்ப அவன் கையில ஒட்டி இருக்குமா இல்லையா? அச்சோ சே சி, நீ எந்திரிப்பா, நீயா எந்திரிச்சுக்கப்பா. நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. எல்லாம் பேச்சு மட்டும்தான் நிறைய. ஆனா இவன் யூத மக்கள் இவங்கிட்ட ஒட்ட மாட்டாங்க, வேண்டாதவங்கள பார்ப்பாங்க. ஆனா அவன்தான் வந்தான். வந்து பல கிரயங்களை செலுத்தி பாதிக்கப்பட்ட அவனை அவனுடைய சுய வாகனத்தில் ஏற்றி அவனை என்ன பண்ணானாங்க? கொண்டு போய் அவனை பராமரித்தான். தேவனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினவன் இவன் தான். ஆமென். வாசிங்க, 37 வாசிங்க. அதற்கு அவன் அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். என்னங்க? தேவனுடைய உள்ளத்தை மகா சந்தோஷப்படுத்தினவன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட இந்த மனிதனை போல் இங்க இருக்கிறீங்களா? யாராவது இங்க இருக்கிறீங்களா? ஆசாரியன் வேண்டாம், இந்த ஆசாரியன். லேவியன் வேண்டாம், இந்த லேவியன் வேண்டாம். ஆனால் இந்த சமாரியன் வேண்டும். இங்க இருக்கீங்களா? யாராவது இங்க இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும், இங்கும் சில யாருங்க? இங்கும் சில சமாரியர்கள் உண்டு. தேவன் உங்களை அறிவார். கிட்ட வந்து காயங்களை கட்டுகிற சமாரியர், கிட்ட வந்து எண்ணெய் வார்க்கிற சமாரியர், கிட்ட வந்து ஆறுதல் பேசுகிற சமாரியர், கிட்ட வந்து ஆதரவாய் இருக்கிற சமாரியர் இங்கேயும் சிலர் உண்டு. தேவன் அறிவார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை அப்படிப்பட்ட தேவ பிள்ளையாய் நீ இருந்தால் சோர்ந்து போகாதே. உன்னை ஆதரிக்க தேவன் உண்டு. ஆமென். ஒருவேளை பிறர் உன்னை ஒதுக்குவார்கள், உன்னோடு பேச மாட்டார்கள், உன்னை வேண்டாம் என்று சொல்வார்கள். இவர்களா, இவனா, இந்த குடும்பமா? ஆனால் தேவன் உன்னை பொக்கிஷமாய் பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யூத ஜனம் இவன் வேண்டாம், இந்த கூட்டத்தார் வேண்டாம், இந்த மக்களோடு எங்களுக்கு உறவு தேவையில்லை என்று இருந்தது. ஆனால் அந்த மக்கள் தான் வந்து உதவி செய்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ சமாரியனா அல்லது ஆசாரியனா லேவியனா?
இங்க இருக்கிற மேபி ஒரு சிலர் இதே போல இந்த சமாரியனை, என்னங்க என் வீட்டில் என் குடும்பம் என் ஃப்ரெண்ட்ஸு சரியா என்கிட்ட அப்ரோச் பண்ணதில்லை, என்கிட்ட பேசுறதில்லை, என்னைய என்ன பண்றாங்க, ஒதுக்குறாங்க. ஏன் சில கிறிஸ்தவர்கள் கூட, டோன்ட் வரி, தேவன் உன்னை ஒதுக்க மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை இன்னும் மென்மேலும் உயர்த்த அவர் ஆயத்தத்தோடு இருக்கிற காரணம், அவர் யாரையும் ஒதுக்குகிறவர் அல்ல, அவர் சேர்த்து கொள்ளுகிறவர். ஆமென், அவர் சேர்த்து கொள்ளுகிறவர். ஒருவேளை உடன் மக்கள் ஒதுக்கலாம், தேவன் ஒதுக்க மாட்டார். ஆனால் குடும்பம் ஒதுக்குது, அவங்க ஒதுக்குறாங்க, இவங்க ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த சுபாவத்தை விட்டுறாத என் அன்பு தெய்வ பிள்ளையே. என்னங்க யாருமே என்கிட்ட பேசுறது இல்லை, என் மேல அன்பு இல்லை, நான் மட்டும் ஏன் இப்படி செய்யணும்? இவன் சிந்திக்கல, இப்படி சிந்திச்சானா? யாரு வந்தாங்களா கூட? ஒரு ஆளா தான் வந்தான். அவனா பக்கம். என்னங்க மனுஷன், சமாரியன், தேவ உள்ளம் அவனுக்கு. இங்கு கூட உங்களிலே சிலருக்கு இருக்கலாம். தேவன் உங்களை உயர்த்துவார், மென்மேலும் உயர்த்துவார். விலகி ஓடுகிறவர்களை அல்ல, கிட்ட வருகிறவர்களை. ஆமென். விலகி ஓடுகிறவர்கள் தேவனுக்கு தேவையில்லை, கிட்ட வருகிறவர்கள் தேவனுக்கு தேவை. யார் அப்படி இருக்கீங்க? என் அன்பு தெய்வ பிள்ளையே, ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணி முடிக்க போறேன். தேவனுக்காக ஊழியம் செய்வதில் தான் உண்மையான ஆசீர்வாதமே அடங்கி இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கங்க. ஆமென். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதில் தான் உண்மையான சந்தோஷமே அடங்கி இருக்கிறது. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதில் தான் அறிவு கூடுவதும் அடங்கி இருக்கிறது. எப்படிங்க? ஞானம் கூடுவதும் அடங்கி இருக்கிறது. அவர்கள்தான் பிறருக்கு முன்மாதிரியாய் வாழ முடியும். பிறருக்காக ஜீவிப்பதில் தான் உங்களுடைய என்னுடைய தீர்வு அடங்கி இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம். யோபுவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை, பேசிக்கிட்டே இருக்காரு, பிரச்சனை மாறவே இல்லை. அவங்களுக்காக ஜெபிச்சாரு, மாறுச்சா? அதான், பிறருக்காக வாழுங்க, பிறருக்காக சேவை செய்யுங்க. தேவ அன்பு உள்ளத்துல தூண்டிவிட அதே சிந்தையா மாறுங்க. அவர்களுக்கு வரும், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வரும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் யாருங்க? சேவையாளர்கள். ஆமென். இந்த ஆசாரியனை போல அல்ல, இந்த லேவியனை போல அல்ல, இந்த சமாரியனை போல. ஒதுக்குனா அதை பத்திலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஆமென், அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நான் சரியா என்ன செய்யல, படிக்கல, அதனால ஒதுக்குறாங்க. எனக்கு அந்த அளவு பெரிய இன்கம் இல்லை, அதனால ஒதுக்குறாங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அவர் ஒதுக்கலையே, அது போதுமே. ஆமென். உற்சாகத்தோடு ஆண்டவர் சேவை செய்யுங்க, ஜீவன் இருக்கிற வரைக்கும். ஆமென். ஜீவன் இருக்கிற வரைக்கும், உயிர் போகிற வரைக்கும் சேவை சேவை, ஊழியம் ஊழியம், ஆத்துமாக்கள் என்ற உணர்வு ஊறிக்கொண்டே இருக்கட்டும். வாலண்டியரா செயல்படுங்க. அவர் உயர்த்துவார், அவர் வாழ வைப்பார். நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படி அவனுடைய பிரகாரத்தில் முழங்கால் படிடுவோமா? அவனுடைய விலையேறப்பட்ட ஜீவ வார்த்தை உங்களோடும் என்னோடும் கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, முழுவதுமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர்,